தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. பெருமாள் மணி சார், இதில் என்ன நிலைப்பாட்டை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்தாலும் கூட இறுதியில் திமுக சொல்லக்கூடியது தான் அதனுடைய இறுதி வடிவமாக இருக்கும் அப்படின்றப்போ என்ன கேமை ப்ளே பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க அவங்க? இல்லை, இந்த முறை திமுக ரொம்ப அமைதியாக அந்த விஷயங்களை கடந்து போகிறாங்க. அவங்க வழக்கமாக ரொம்ப சீக்கிரமாகவே எதிர்வினை ஆற்றிடுவாங்க. இந்த முறை நாம் எதிர்வினை ஆற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஐயா மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு விஷயங்கள் நடந்தப்போ கூட திமுக தலைமை பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அந்தந்த ஒரு சில ரொம்ப முக்கியமான நேரம்னு தோன்றப்போ மட்டும் எதிர்வினை ஆற்றினாங்களே தவிர மற்றபடி அந்த அமைதி நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அமைதின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அமைதி மேலும் குழப்பத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, அல்லது இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கட்டும், கடைசி வரை நம்ம அமைதியாக இருந்து அவங்க யார்கிட்டையும் கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழலை ஒரு கார்னர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்குதா திமுக? சார், அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தமிழ்நாடு அரசியலை விட்டு போயிடுச்சு சார். அதெல்லாம் ரொம்ப பழைய உத்தி சார். இப்போ ஒருத்தருக்கு சீட்டு அதிகமாக கொடுத்துட்டு அவங்க களத்தில் தோக்கடிக்கிறதோ, இல்லை ஒருத்தரை காத்திருக்க சொல்லிவிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பழைய உத்திகள். இன்றைய திமுக அந்த மாதிரியான உத்திகள் எதையுமே கை கொள்கிறதே இல்லை. இது ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அந்த இயக்கம் கடுமையாக பலமாகுது. ஏன்னா அவரே ரொம்ப இப்போ நீங்களே பாருங்களேன், வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு, அதற்கு பிறகு தெற்கு மண்டல இளைஞரணி மாநாடு, மகளிருக்கு மேற்கு மண்டலத்தில் ஒன்று, தஞ்சையில் ஒன்று. அப்போ 4 திசை அவங்க எப்படி போகிறாங்க பாருங்கள். ஒரு புறம் இளைஞரணி, ஒரு புறம் மகளிர், இன்னொரு புறம் இளைஞரணி, இன்னொரு புறம் மகளிர். அப்படி அவங்க ரொம்ப திட்டமிட்டு அவர் கட்சியை எனக்கு சிம்பிளாக கடந்த ஒரு 2 மாதமாக நடந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஒரு கருத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்றதும், திமுக அந்த கருத்துக்கு எந்த ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதுன்னு இருக்குது இல்லையா? இது ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல் கேம் தானே, பவர் பாலிடிக்ஸ் கேம் தானே சார். நீங்கள் போக வேண்டியதானே. உங்களுக்கு தான் அமைதி என்ன சார் அர்த்தம்? நான் ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ அந்த புள்ளியில் தான். ஆமாம் சார், நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா போயிடு அப்படின்றாங்க. காங்கிரஸ் போயிருக்க வேண்டியதானே சார். ஏன் சார் இப்போ காங்கிரஸ் உண்மையிலே ஃபீல் பண்ணுதுன்னு வைங்க, நம்மளை டிலே பண்ணுறாங்க, டிலே பண்ணி கடைசி நேரத்தில் வேணான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னா அவங்க கிளம்பி, அவங்களுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இல்லைங்களா, தாவேகான்னு ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குன்னே அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அந்த கட்சி வளர்ந்துருக்குறங்கிறாங்க, அந்த கட்சிக்கு 18% வாக்குகள் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி போயிட வேண்டியதானே. இப்போ நீங்கள் அவங்க ஒரு சில அவங்களோட ஆராய்ச்சியாளர் இங்கே சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு 12%, ஐயா விஜய் தாவேகாவுக்கு 18%, ரெண்டும் சேர்ந்தால் தான் 30% ஆயிடுச்சுல்ல. இந்த 4 முனை போட்டியில் 30%ங்கிறது ரொம்ப நல்ல நம்பர் தானே. ஆனால் ஏன் அப்போ அந்த காலை எடுத்து போக மாட்டேங்கிறாங்க? ஐயா காங்கிரஸ் இவ்வளவு நாளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய மௌனத்தின் மூலம் பதில் சொல்கிறாங்க. இதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க, நீங்கள் எங்கள் கூட இருந்திருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் போன தேர்தலில் 10 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கோம், அதுக்கு முன்னால் ஜெயிச்சு கொடுத்துருக்கோம், தொடர்ந்து அகில இந்திய அளவில் நீங்கள் பலவீனமாக இருந்தப்போ கூட நாங்கள் உங்கள் கூட நின்றுருக்கோம், நீங்களும் உங்களாலையும் நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை எங்களுக்கு நீங்கள் ப்ரெஷர் போட்டு செய்ய வச்சிடலான்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறதான திமுக பேசுறது. என்ன புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு தொடர்ச்சியான முரண்பாடுகள் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உருவாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐயா முரண்பாடே இல்லையா, ரொம்ப எளிதியா. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க ஐயா, திமுக இல்லைன்னு சொல்லலையே தவிர அவங்க கொடுக்கலையா, கொடுக்க விரும்பலையா. அதனால கேடர்ஸ்குள்ள ஒரு மன வருத்தம் ஏற்படும் இல்லையா, என்ன இது இவ்வளோக்கு நம்ம செய்கிறோம், ஆனால் காங்கிரஸ் கட்சி நமக்கு நெருக்கடி உருவாக்குறாங்க, நெருடல் ஏற்படுத்துறாங்க அப்படின்றப்போ தேர்தல் பணியில் அவங்க தொய்வு காட்டுவாங்க. இல்லைங்க, அதை தான் நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஐயா ஸ்டாலின் தன்னுடைய கட்சியை கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கட்சியை அவர் வளர்க்குறாரு. இளைஞரணி பாருங்கள், இளைஞரணி நிர்வாகிகளை எப்படி போடுறாருன்னு பாருங்கள், மாவட்டங்களை எப்படி பிரிக்கிறாருன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியாது இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதி அம்பாசமுத்திரம், தென்காசி மாவட்டத்தில் ஒரு தொகுதி சேரன் மகாதேவி. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக மாவட்டமாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. திருநெல்வேலி மேற்கு மாவட்டம்னு சொல்லி அதை போட்டு இப்படி 2 நிர்வாக ரீதியான 2 வருவாய் மாவட்டங்கள்லேருந்து 2 தொகுதிகளை எடுத்து சேர்த்துருக்காங்க. பல ஒன்றியங்களை 3-4 பிரிச்சிருக்காங்க.
பல நகரங்களை கிழக்கு மேற்கா பிரிச்சிருக்காங்க, பல மாநகரங்களை 2-3 உடைச்சிருக்காங்க. அப்போ என்னன்னா தன்னளவில் அவர் நிர்வாகிகளோட எண்ணிக்கையவே வந்து லட்சக்கணக்கில் அவர் கொண்டு போறாரு. சார் எனக்கு புரியுது சார். ஆனால் நிர்வாகிகளை வந்து அவங்க கொண்டுட்டு போனாலும் கூட தேர்தல் வெற்றின்றது கூட்டணிகளையும் சேர்த்து தானே வெற்றி. இல்லைங்கய்யா, அப்படி உருவாகணும் அப்படின்னா கூட்டணிகளும் இல்லைங்கய்யா. அது அப்படியாப்பட்ட பார்வை ஒரு அறிவு சமூகத்துக்கு இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுதுன்னா 2021 இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னளவில் வலிமை பெற்று இருக்கிறது. 2021 ஐயா ஸ்டாலினுக்கு இருந்த இமேஜ் 2024 வலிமை பெற்றிருக்கிறது. அவர் திராவிட மாடல்னு 2.1 ஒன்று கொண்டு வர்றாரு, முன்னெடுக்கிறாரு, ஊடகங்களோட உரையாடுறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், டீகோட் பண்ணுறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை 200 தொகுதிகளுக்கு குறையாமல் உதயசூரியன் சின்னத்தை போடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப எளிய செய்திங்க ஐயா. அப்படின்னா வந்து வெறும் 34 இடங்கள் தொகுதிகளை தான் அவங்க 34க்கும் குறைவான இடங்களை தான் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. மேலும் நெருக்கடியை இல்லைங்க ஐயா, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்க வந்து நீங்க இப்போ வந்து காங்கிரஸ் திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு மனநிலையில் இருக்கிறவங்க கூட கூட்டணி வேணுங்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கே தெரியல, அவங்க திமுகவை பலவீனப்படுத்துறாங்க. நீங்கள் திராவிட நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, 5 வருஷத்தில் அவர் கட்சி எப்படி கொண்டு வந்திருக்காரு, மாவட்ட செயலாளர்களை எப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்காரு, எத்தனை முறை சில மாவட்டங்கள் எல்லாம் 2-3 மாவட்ட செயலாளர்களை மாற்றிருக்காங்க. அங்கதான் ஒரு கேள்வி வருது. 2016 அதிமுக இந்த ஸ்டாண்ட் எடுத்தது. கருணாஸ்ல இருந்து தமிழ் முன்னேற்ற எல்லாமே இரட்டை இலை சின்னத்துக்குள்ள இருந்து தான் போட்டியிடுறாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் ஒரு கூட்டணி கட்சி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும்ன்ற சூழல் திமுக அதிமுக 2 கட்சிக்கும் இருக்கிறப்ப இல்லைங்கய்யா, இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியும். இல்லைங்கய்யா, நான் வந்து இதில் என்ன பார்க்குறேன்னா, 2016 ஜெயலலிதா அம்மா எந்த வலிமையோடு இருந்தாங்களோ அந்த வலிமையோடு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் இருக்காரு. அன்றைக்கு அவங்க வந்து ரொம்ப தைரியமாக 234 நம்ம போடலான்னு ஒரு கால் எடுத்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு கால் எடுக்காது, அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கு அவர் இருந்த அதே வலிமையோடு இன்றைக்கு அவர் இருக்கிறார். அப்போ 200 தொகுதிகளுக்கு மேல அவங்க உதயசூரியனை போடுவாங்க. அந்த வலிமையை தான் எந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்க அதாங்கய்யா இந்த 5 வருட ஒரு விஷயம். இன்னொன்னு தாவேகா என்கிற ஒரு கட்சியினுடைய வருகை இருக்குங்க. ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு பார்வை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமானது. அது வந்து பல அம்சங்கள் இருக்கு இல்லையா? ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க, பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பான அதிருப்தி எல்லாம் இருக்குன்றப்போ அதே சக்தியோட திமுக இருக்குதுன்னு எடுத்துக்க முடியுமா? ஐயா, இதுவரை நீங்க வந்து என்ன ஒரு சிறப்புனா 3 பாராளுமன்ற தேர்தல்களில் அவர் பெற்ற வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய வெற்றி. இன்னொன்று, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் பாராளுமன்ற தேர்தலில் அதே போன்ற ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் பேச வேண்டியது இருக்குன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு எளிய கோரிக்கை தான் கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக கேட்கல. ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு தருவீங்களா மாட்டிங்களா, எங்களுக்கு பங்கு வேணுங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தரமாட்டேன்னு சொல்லலை, தர்றேன்னு சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, அப்போ திமுக தன்னளவில் கூட்டணி கட்சிகளை எப்படி கையாள தயாராகுது? ஏன்னா காங்கிரஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி. அவங்கக்கிட்ட 25 சீட்டு, அதில் ஒரு சீட்டு அவங்க திரும்ப வாங்கிட்டாங்க. ஈரோடு கிழக்கு வந்து இப்போ வந்து திமுக கிட்ட தான் இருக்குது. அப்போ அப்படி பார்க்குற பொழுது திமுகவோட இந்த மௌனம் சொல்வது என்ன, அதை தான் நம்ம இப்போ புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் அவருக்கும் தெரியும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது தெரியும். ஆனால் 10 ஆண்டு கால வித்தியாசத்திற்கு பிறகு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் 2011க்கு பிறகு 2021 அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது, என்னென்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் தாண்டி அவர் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார். அப்போ என்னை போன்றவர்களோட மதிப்பீடு என்னன்னா, அவர் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா பலத்தோடு இந்த தேர்தலை 2026 எதிர்கொள்கிறார். அப்போ அவர் கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவில் அவர் ஜெயலலிதா அம்மா அவருக்கு கடுமையாக கையாள மாட்டார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் இப்போ ஐயா விஜயோட வருகையால் என்ன நடக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே அதிக இடங்களில் போட்டி போடணும்னு விரும்புவாங்க. ஏன்னா எப்படி வாக்குகள் பிரியும்னு தெரியாது. இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அதே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காமல் அவங்க காஞ்சிபுரத்தினுடைய மாநாட்டில் போய் பேசின காலங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ எடுக்கிறார் அப்படின்னா அது இன்னொரு பக்கத்திற்கான வாசலை திறந்து விடும் இல்லையா? அது நீங்கள் வெளியில் போங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, இவ்வளோ நாள் எல்லா விஷயத்திலும் உடன் இருந்த கூட்டணி கட்சிகளை அவங்க வந்து அவமரியாதை செஞ்சுட்டாங்கன்ற பார்வை திமுகவுக்கு உருவாகும் இல்லையா? ஐயா, அவங்க முன்னாடி நீங்கள் கலைஞரையா காலத்தில் கூட்டணி கட்சிகளோட எப்படி உரையாடினாங்களோ அப்படி இப்போ உரையாடவே மாட்டாங்க ஐயா. ஏன்னா கலைஞரையாவோட ஸ்டைலுங்கிறது டோட்டலாக கூட்டணி கட்சிகளை கையாளுறதுல வேறு. இப்போ நீங்கள் ஒன்று பாருங்க ஐயா, இளைஞரணி கூட்டமோ மகளிர் அந்த கூட்டங்கள்லையோ பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை தவிர வேறு யாரையும் அவங்க உட்கார வைக்கல.
கலைஞர் ஐயா ஒரு நாளும் ஒரு மேடையிலையும், அதுவும் தேர்தல் நெருங்கி வரும்போது தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோட மட்டும் உட்காரவே மாட்டார். நிச்சயமாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருக்காவது 2 பேருக்காவது நாற்காலி கொடுப்பாரு. அப்படி தான் வந்து அவருடைய அரசியலை கொண்டு செலுத்தியிருக்காரு. ஆனால் ஐயா ஸ்டாலின் நீங்கள் இந்த 4 கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னாலே ஒன்று புரியும். அவங்க வந்து தனியாக அவங்க தன்னளவில் கட்சியை பலப்படுத்துவோம். ஏன்னாங்க ஐயா 2001க்கு பிறகு அஇஅதிமுக பெற்ற வாக்குகள், அஇஅதிமுக பெற்ற இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற இடங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே அந்த கிராஃப் எப்படி போகுதுங்கிறது தெரியுங்க ஐயா. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த முறை ஐயா ஸ்டாலின் வந்து தன்னளவில் கட்சியை மிகவும் வலிமைப்படுத்தி விட்டு தேர்தலுக்கு போவோம். ஐயா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மத்தியில் ஆளுகிற கட்சி, மாநிலத்தில் இருக்கிற சில பிராந்திய கட்சிகள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கூட்டணிக்கான குழுவை அமைத்த பிறகு தான் அவங்க அமைப்பாங்க. பேசலாம் சார். இந்த முறை ஏன் காங்கிரஸ் முந்திக்கிட்டு குழுவை போடுறாங்க? இது புதுசாக இருக்கு இல்லைங்களா? அதனால ஐயா காங்கிரஸை திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக கையாளாது. ஆனால் காங்கிரஸ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்திற்கு, ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு திமுக என்ன பதில சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க. சார் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த? இல்லை, எனக்கு வந்து இதில் வந்து கூட்டணி தொகுதி பேரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போல்லாம் அப்படிலாம் பேரம் பேசுகிற காலம் வந்து தமிழ்நாடு அரசியல்லேருந்தே நீங்கள் நேரடியாக நெகோசியேஷன் டேபிளில் உட்கார்ந்து பேசுகிற காலம்தான் இருக்க தவிர, காங்கிரஸும் அந்த மாதிரி ஐயா விஜயை காட்டி திமுகட்ட பேரம் பேசுவாங்கன்னு இல்லை, திமுகவுமே அதை ரசிப்பாங்கன்னு இல்லைங்க. அந்த மாதிரியான காலம்லாம் இன்றைக்கி இல்லவே இல்லை. அரசியல் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பிளைன் அண்ட் ஸ்ட்ரைட்டாக மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் முன்னாடி ஒரு நேரத்தில் அப்படியாப்பட்ட விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கி தலைவர்கள் உட்கார போகிறாங்க, சீட் என்னன்னு பேச போகிறாங்க. காங்கிரஸுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு கிராண்ட் சவுத் பிளான் இருக்குது. என்னென்னா இப்போது கர்நாடகாவில் அவங்க இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க, கேரளா இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது. அதனால் அவங்க வந்து ஐயா விஜய் ஆப்ஷனை கொஞ்சம் தீவிரமாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ எப்படி வெஸ்ட்லேயும் சவுத்துலேயும் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதே போல் ஈஸ்ட்டு நீங்கள் அஸ்ஸாமில் அவங்க இருக்காங்க. ஒடியாவில் ஏறக்குறைய இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்குகள் தான் கிடச்சிருக்கு. அடுத்து வர தேர்தலில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து அப்படி தெலுங்கானா இருக்குது. அதனால் சவுத் ஈஸ்ட்டை வந்து காங்கிரஸ் வந்து, மத்திய பிரதேசம் ஏற்கனவே அவங்களுக்கு நல்ல மாநிலம் தான், ரொம்ப நெருக்கமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் விட்டாங்க. அப்புறம் சத்தீஸ்கர் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. ஜார்க்கண்டில் இன்றைக்கி கூட்டணியிலேயே இருக்காங்க. அப்போ எப்படி வந்து பாஜகவுக்கு வெஸ்ட்டும் நார்த்தும் கை கொடுக்குதோ அதே மாதிரி காங்கிரஸுக்கு சவுத்தும் ஈஸ்ட்டும் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸோட ஒரு கிராண்ட் சவுத் பிளானில் ஐயா விஜய் வந்து ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர, மற்றபடி இதை நான் கூட்டணி குழப்பமாகவும் பார்க்கல, தொகுதி பேரமாகவும் பார்க்கல. அவங்க வந்து தங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்திக்கணுங்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். இது வந்து ஒரு 125 ஆண்டு கால கட்சிக்கும் ஒரு 75 ஆண்டு கால கட்சிக்கும் நடக்கிற ஒரு அரசியல் உரையாடலாக தான் நான் பார்க்குறேன். நன்றி சார்.